ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது, எல்லாரும் இந்த லாக்டவுனில் அழகாக ஸ்நாக்ஸ் அது இதுன்னு எண்ணெய் பலகாரங்கள் ரொம்ப சாப்பிடுவீங்க. அப்படி சாப்பிடாம ஹெல்த்தியான சிறுதானியங்களை வச்சு செய்யக்கூடிய 2 ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னாலே இந்த டிஷ் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னே சொல்லலாங்க. ஸோ ரொம்ப பெஸ்ட்டான சிறுதானிய ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக ஈவினிங் அப்படின்னு வந்துட்டாலே 4 மணிக்கு ஒரு கிரேவிங்ஸ் வருதுக்கா, அதுவும் வெயிட் லாஸ்ல சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த லாக்டவுன்னா குழந்தைங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கொடுக்கணும். நம்மளும் கொஞ்சம் ஹெல்த்தியா எடுத்துக்கிட்டாதான் நம்மளோட இம்யூனிட்டி பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். எண்ணெய் பலகாரங்கள் அதிகமா எடுக்காம ஹெல்த்தியா ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கும் போதுதான் நம்மளோட பாடி கண்டிஷன் கொஞ்சம் ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ண முடியுங்க இப்ப இருக்க சூழ்நிலைமைக்கு. நம்ம இன்னைக்கு எடுக்க போற ஸ்நாக்ஸ் அப்படின்றது சிறுதானியம் தான். சிறுதானிய மாவு வச்சு புட்டும் பிடி கொழுக்கட்டையும் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கேள்வி என்ன வரும்னா, உங்கள் வீட்டில் உங்கள் பையன் நிதிஷ் சாப்பிட்றான், எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, என்னக்கா பண்ணட்டும் அப்படின்றீங்க. ஃபஸ்ட்டு செய்கிறது நீங்கள் கம்மியாக செய்யுங்க. அதே நேரத்தில் வேறு எந்த ஸ்நாக்ஸையும் வாங்கி வைக்காதீங்க. பிஸ்கட்டு கண்டது கடிது. ஒரு குழந்தை வந்து எது அதிகமாக விரும்பி சாப்பிடுதோ அதை வாங்கியே வைக்காதீங்க வீட்டில். நான் வந்து அப்படி தான் ஃபாலோ பண்ணேன். எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் அப்படின்ற எதுவுமே வாங்கி வைக்கவே மாட்டேன். வாங்கி வச்சு அதை சாப்பிட்டுட்டு இதை சாப்பிட மாட்டாங்க. அதே நேரத்தில் மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒரு 5 மணி வரைக்கும் நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஸ்நாக்ஸ் அப்படின்னு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஒரு 12-1 மணிக்கு மத்தியான சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு ஒரு 5 மணிக்கு ஹெவி பசி வந்துடும் பசங்களுக்கு, ஓடி ஆடி விளையாடுற பசங்களுக்கு. அப்போ வந்து இந்த மாதிரி சிறுதானியங்கள் கொடுக்கும்போது அவங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட பழகிக்குவாங்க. அந்த பசியில் அது நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. கொஞ்சம் ஹெல்த்தியான சாப்பாடு எடுக்கும்போது அவங்களுக்கும் இம்யூனிட்டி பவர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மெயினாக சிறுதானியங்கள் எதுக்கு எடுக்கணும் அப்படின்ற போது கார்ப்ஸ் வித் ஃபைபர். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்சமாக இருந்தாலும் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஃபைபர் இருக்கும்போது சீக்கிரமும் செரிமானமும் உங்களுக்கு ஆகிடும். பசி தூண்டுறது அப்படின்றது இருக்காது. வெயிட் லாஸ்ல இருக்கவங்க இந்த மாதிரி சிறுதானிய ஸ்நாக்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணும், பசிக்காது. நைட்டுக்கு நீங்க சாப்பாடு எதுவும் எடுக்கணும் அப்படின்ற ஒன்று தோணவும் தோணாது. இதுவே பயங்கர ஃபில்லிங் ஆயிரும். இன்னைக்கு பார்க்க போற சிறுதானிய ஸ்நாக்ஸ் அப்படின்றது சிறுதானியத்தை வச்சு புட்டும் சிறுதானிய கருப்பட்டி கொழுக்கட்டை தான் பார்க்க போறோம். செய்யறது ரொம்ப ஈஸி, சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். சரி வாங்க ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சிறுதானியம் அப்படின்றது நான் வரகு, திணை, சாமை, குதிரைவாளி எல்லாம் வந்து 1/2 கிலோ சேர்த்து 2 கிலோவா சேர்த்து அரைச்சி வச்சிருக்க மாவு தான் நான் வந்து வச்சிருக்கேன். இது சிறுதானியங்கள் அப்படின்ற போது நம்ம நிறைய எடுக்க வேணாம், கம்மியாக எடுத்தாலே போதுமானது. ஏன்னா பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். அதனால இந்த மாதிரி சின்ன கரண்டிக்கு தான் நான் கணக்கு வச்சுக்குவேன். ஒரு ஆளுக்கு நான் இந்த கரண்டிக்கு 3 கரண்டி கணக்கு வச்சுக்குவேன். எங்கள் வீட்டில் ஒரு ஆளுக்கு ஒரு கரண்டி அப்படின்னு கணக்கு வச்சு 3 கரண்டி. புட்டுக்கும் 3 கரண்டி தான் எடுக்கிறேன். அதே மாதிரி பிடி கொழுக்கட்டைக்கும் 3 கரண்டி தான் எடுத்திருக்கேன். வெயிட் லாஸில் இருக்கும்போதும் சரி, நம்ம வெயிட் மெயின்டைன் பண்ணும்போதும் ரொம்ப முக்கியம் அப்படின்றது அளவுகள் தான். இது வந்து நம்ம இனிப்பு செய்கிறதுனால சும்மா கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். 2 மாவுலையுமே 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு போடுங்க, போதுமானது. நம்ம மாவு பிணையிறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வைக்கும்போது தண்ணி வந்து மேலே வடியாது, அந்த ஆவி தண்ணி வந்து. அப்போ வந்து நல்லா பொல பொலன்னு வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்கட்டும், நம்ம மாவு பிணையலாம் புட்டுக்கு. புட்டு மாவுக்கு லைட்டாக நம்ம உப்பு போட்டோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் லைட்டாக பசைஞ்சிக்கலாம். புட்டு மாவுக்கு எப்பவுமே தண்ணி நம்ம ஊற்றும் போது அவசரப்பட்டு நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தையில் ஊற்றி தெளித்து வந்து மாவை வந்து இது பண்ணணும். அரிசி மாவு மாதிரி இது இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி தான் வரும். ரொம்ப தண்ணி ஊற்றியும் நம்ம பிணைஞ்சிடக்கூடாது, அப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப கட்டிக்கிட்டியாக வந்துடும் அதுக்கப்புறம் மாவு. இப்படி பிடிக்க வரணும். அதே நேரத்தில் இப்படி ஊற்று விட்டுறணும். அவ்வளோதான், புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். இட்லி தட்டில் நான் இந்த மாதிரி ஒரு நல்ல காட்டன் கிளாத், வெள்ளை கலர் கிளாத் வந்து நனைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் திக்காக 2 அடுக்கு திக்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் உன்னி பழைய மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். எங்கள் வீட்டில் இட்லி தட்டு தான் புட்டுக்கு அப்படின்னு சொல்லி நான் தனியாக எதுவும் பாத்திரம் வாங்கினதில்லை. இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாவை நம்ம எடுத்து ஒரே இடத்துல போடாமல் இப்படி உதிரி உதிரியாக போட்டு விட்ருங்க. அப்போ தான் நல்லா பூவாக இதே மாதிரி வரும். எங்கள் வீட்டில் நாங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து இடியாப்பம், அதுக்கப்புறம் புட்டு, பிடி கொழுக்கட்டை இதுதான் வந்து சாயந்தரம் ஸ்நாக்ஸாக கொடுப்பாங்க. இப்போ தான் வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்கிற ஐட்டங்கள் வந்து நிறையா செய்கிறோம். பட் அப்போல்லாம் எண்ணெயில் பொரிக்கிற ஐட்டம் வந்து தீபாவளி, பொங்கல் இதை தவிர்த்து வேறு எதுக்குமே இருக்காது. சரி, இப்போ நம்ம இட்லி தட்டில் வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. நல்லா கொதிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா வேகிறது ஈஸி, ரொம்ப மேலே தண்ணி வடியாது. புட்டு வேகட்டும் 10 நிமிஷத்துக்கு. அடுத்து நம்ம பிடி கொழுக்கட்டைக்கு மாவு பிசையலாம்.
சிறுதானிய மாவு இதில் போட்டுக்கலாம். நான் 4 மாவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் வரகு தனியாக, திணை தனியாக அந்த மாதிரி ஒரு மாவு அரைச்சி வச்சுருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து தேங்காய் துருவல் இது. அதுக்கப்புறம் கருப்பு உலர்ந்த திராட்சை ஒரு 7-8 இருக்க மாதிரி 2-3 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பாதாம் பருப்பு 5, முந்திரி பருப்பு 5, நிலக்கடலை பருப்பு ஒரு 10 இருக்க மாதிரி கொஞ்சம் வந்து நரன்னு வாயில் கடிப்படுற மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த மாவில் சிறுதானிய மாவில் கொட்டிடலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு, அந்த தேங்காய் போட்டுக்க நட்ஸு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒன்று போல் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரே இடத்துல நிறையா இருந்த மாதிரி ஆயிடும். ஒரு இடத்துல வெறும் மாவாக இருக்கும். நான் வந்து கருப்பட்டி பாகு தான் எடுத்திருக்கேன். வீட்டிலேயே காய்ச்சி வச்சுருவேன். இது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் எப்படி காய்ச்சிறது அப்படின்றது. வெள்ளைப்பாகும் எடுத்துக்கலாம், நாட்டு சக்கரையும் எடுத்துக்கலாம். எடுத்தனுமே நிறையா ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பனைஞ்சிக்கோங்க. ஏன்னா நான் பாகு கட்டியாக வச்சுருப்பேன். அது மாதிரி நிறையா பாகும் ஊற்றிடாதீங்க. ஒரு மாதிரி ரொம்ப தித்திப்பாக இருந்துட்டாலும் சாப்பிட முடியாது, திகட்டிடும். சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் எந்த கப்புக்கு எடுக்கிறீங்களோ 2 கப்பு மாவு எடுத்திங்கன்னா 1 கப்பு கருப்பட்டி பாகு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கரெக்டான பதம் தான். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இட்லி தட்டில் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற மாதிரி இது பண்ணிக்கோங்க. சில சமயம் ஒட்டிடும். நல்லெண்ணெய் கூட இந்த கருப்பட்டி சேரும்போது நல்ல மணமாக இருக்கும். அதனால தான் இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இல்லைன்னா நெய் கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் ரொம்ப பெரிய உருண்டையாகவும் பிடிச்சிடாதீங்க, அப்புறம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பிடிக்கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம புட்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். புட்டு மாவு இப்போ ரொம்ப சூடாக இல்லை, கொஞ்சம் வெதுவெதுன்னு தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த துணியில் ஒட்டி இருக்குது, நம்ம ஊற்றி விட்டோம்னா தன்னால் ஊந்துடும். புட்டு மாவில் இப்போ நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து தேங்காய் துருவல். இது வந்து வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து பொடிசாக இது பண்ணி வச்சுருக்கேன், இடித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வந்து புட்டு செய்யும் போது எனக்கு ரொம்ப ட்ரையாக வருதுக்கா அப்படின்றவங்க வெந்நி தண்ணி இருக்கும் இல்லையா, வெந்நி தண்ணி என்ன பண்ணுங்கள், இந்த புட்டு மாவு வேக வச்சது மேலேயே லைட்டாக தெளித்து திரும்ப ஒரு பிசைஞ்சு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அந்த சுடுதண்ணியிலேயே வந்து புட்டு மாவு ஏற்கனவே சூடாக வேறு இருக்குமா, வெந்துடும், கொஞ்சம் வெதுன்னு வந்துடும். ஸோ ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். புட்டு மாவில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். புட்டு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அப்படின்ற போது வெயிட் லாஸில் டெய்லியும் எடுக்க வேணாம், வாரத்தில் ஒரு நாள் எடுத்தாலே போதுமானது. ஒரு வேளை சாயந்தரம் எடுத்தீங்க அப்படின்னா பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரும்போது இந்த மாதிரி சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு பிரச்சனை இருக்காது. வெயிட் மெயின்டைன் பண்ணுறவங்களும் சரி, குழந்தைங்களுக்கும் சரி இந்த புழுக்கடி இதெல்லாம் வராது இந்த மாதிரி எடுக்கும்போது. சிறுதானிய புட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பிடிக்கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஓகே, இப்படி குத்துனீங்க அப்படின்னா ஒன்றும் ஒட்டாமல் வந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், பிடிக்கொழுக்கட்டையும் எடுத்துடலாம். சூப்பராக பிடிக்கொழுக்கட்டையும் வெந்துருச்சு, சூப்பராக இருக்குது பிடிக்கொழுக்கட்டை. ஸோ வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படின்ற போது புட்டெல்லாம் இந்த மாதிரி சின்ன பவுலுக்கு ஒரு பவுல், அந்த பவுலுக்குள்ளே இருக்கிற அளவுக்கு தான் நம்ம எடுக்கணும். அவ்வளோதான். இந்த கரண்டிக்கு 2 கரண்டி அளவுக்கு எடுத்தால் போதுமானது. ஒரு வேளைக்கு கரெக்டாக இருக்கும். பிடிக்கொழுக்கட்டை அப்படின்ற போது 2 சாப்பிட்லாம், அதுக்கு மேலே வெயிட் லாஸில் இருக்கவங்க சாப்பிடாதீங்க. வெயிட் மெயின்டைன் பண்ணுறவங்கன்னா 3 சாப்பிட்டுக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான லாக்டவுன் ஸ்நாக்ஸுங்க. சிறுதானிய புட்டும் சிறுதானிய பிடிக்கொழுக்கட்டை. சிறுதானியம்ன்ற போது நம்ம நாட்டு சக்கரை, கருப்பட்டி இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு பேக் பெயினோ உடல் உபாதைகள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எடுத்து பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வெள்ளை அரிசியில் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ அதை விட அதிகமாகவே இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். கொஞ்சமாக எடுத்தால் கூட கலோரி அப்படின்ற போது இதே தாங்க, எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி தான். ஒயிட் ரைஸ் வரும்போது 100 கிராம் அப்படின்ற போது 110-120 கலோரி வரும்.
கருப்பட்டி சேரும்போது கொஞ்சம் கலோரி கூட வரும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து வெறும் கலோரியை மட்டும் பார்க்காதீங்க. அரிசியில் வந்து வெறும் கார்ப்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் சிறுதானியத்தில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி அதாவது ஃபைபர் வித் கார்ப்ஸ், அதே நேரத்தில் அயன், ஜிங்க், ஒவ்வொரு சிறுதானியத்துலேயும் ஒவ்வொரு நன்மைகள் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை குழந்தைங்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிறுதானியம் புட்டு, சிறுதானிய கருப்பட்டி பிடி கொழுக்கட்டை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.